Hi everyone. So இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பாக இது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கு போகணுன்னு எனக்கு மைண்ட்லே இல்லை. ஸோ எல்லோரும் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ஒரு பயம். என் பசங்களே வந்து திணறாங்க. அப்போது எவ்வளோ பேர் திணறுவாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன். என்னென்னா என்னால் முடிஞ்சதுங்க. நீங்கள் டெய்லி மேக்ஸ் செட் 1 செட் 2 போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இல்லையா, 12 செட்டு போடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் நான் போடலான் இருக்கேன். நம்ம சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா 2 வாரத்தில் போர்ஷன்ஸை முடிச்சிடலாங்க. இப்போது ஃபிசிக்ஸில் 11க்கும் 12க்கும் இங்கே வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இது எப்போ முடிக்கணும், நாளைக்கு முடிக்கணும். நான் அதாவது ஃபிசிக்ஸ் ஒரு நாள் கொடுத்தா கெமிஸ்ட்ரி ஒரு நாள் கொடுப்பேன். அப்படி தான் கெமிஸ்ட்ரி நிறையா இருக்கும். ஃபிசிக்ஸ்க்கு வந்து 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? நான் கெமிஸ்ட்ரி பற்றி அப்புறம் பேசுகிறேன். ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல ஃபிசிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். 3 செட்டு தான் 5 மார்க் உங்களுக்கு வரும். அப்போது ஒரு செட்டில் 10 கொஷின் இருக்கும். 3 செட்டில் எவ்வளோ ஆச்சு? 30 கொஸ்டின். 30 5 மார்க் போதும் உங்களுக்கு. பப்ளிக்கு முடியாத பசங்களுக்காக இந்த வீடியோ போடுறேங்க. நினச்சிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. அந்த கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு 3 செட் போடுவேன் ஃபிசிக்ஸ்க்கு. அது எதுக்குன்னா 2 மார்க் 3 மார்க்குக்கு. இந்த மாதிரி ஒரு 6 செட்டு 7 செட்டு படிச்சிங்கனாலே ஃபிசிக்ஸ் படித்து முடிச்சிடலாம். என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் நான் போடுறேன், ஓகேவா? டன்னா? உங்களுக்கு ஓகேனா ஓகேன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணி எனக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் மேக்ஸுக்கு முடித்து எனக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் கீழே தரேன். இது படித்து டெரிவேஷன்ஸ் எல்லாம் எழுதி பார்த்து எனக்கு அனுப்புங்க. தியரி கூட எழுதணும்னு அவசியம் இல்லை. தியரி கூட நீங்கள் பாயிண்ட்டாக ஏதோ ஒன்று வேண்டிகிராஃப் மாதிரி ஜென்ரேட்டரோ இல்லை வந்து ஏதோ ஒரு தியரி கொஷின்ஸ் இருந்தால் வேணால் எழுதுங்க. டெரிவேஷன்ஸ் மட்டுமாவது ஒழுக்கமாக படித்து டயக்ராம்ஸு டெரிவேஷன்ஸாவது எழுதி பார்த்ததாவது அனுப்புங்க. நான் திருப்தியாக இருப்பேன் நான் பார்த்து. ஓகே, இப்போ 11க்கு வந்து டாப் 10 கொஸ்டின்ஸ் செட் நம்பர் 1 அப்படின்னு பார்க்கும்போது இதே மாதிரி 3 செட்டு தருவோம்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு செட்டில் டாப் 10 அப்படின்னா இதுதான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். யூனிட் 2ல் இருக்கக்கூடிய கொஸ்டின் ட்ரையாங்கிள் விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கோண விதி. ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? வெக்டார் மற்றும் ஸ்கேலாரின் ப்ராப்பர்ட்டி. 1 டைமென்ஷன் கொலிஷன், 4th யூனிட்டில் அந்த பெரிய கொஸ்டின் இருக்குள்ள டெரிவேஷன் அது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட், 5th லெசன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடோடது, சரிங்களா? இன்டெக்ரலாம் பண்ணி போடுவோம்ல, MI ஸ்கொயர்லாம் வரும், இன்டெக்ரலாம் பண்ணி போடுவோம். எஸ்கேப் ஸ்பீடு, விடுபடு வேகம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷனு 6th லெசன் இருக்குது. மேயர் ரிலேஷன், மேயர் தொடர்பு 8வது லெசன் இருக்குது. டெர்மினல் வெலாசிட்டி 7வது லெசன் இருக்குது. பெர்னாலஸ் தியரம் வேண்டாம், போன வருஷம் கேட்டாங்க, பட் இருந்தாலும் படிக்கணும். இப்போ டெர்மினல் வெலாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், எடுத்து பாருங்க. பேரலல் ஆக்சிஸ் தியரம், இணை அச்சு தேற்றம், கண்டிப்பாக இது படிக்கணுங்க, 5 மார்க்கு. ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் 4th லெசன். எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம், அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம் வந்து 10th லெசனில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி கொஸ்டின் இருக்கும் பாருங்கள் புக் பேக்கில். ஓகே, இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது பண்ணுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்னா, ஃபஸ்ட்டாக படிச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். நீங்கள் முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் இது முடிச்சிடலாங்க, சரிங்களா? அடுத்தது 12th ஸ்டாண்டர்டுக்கு வீஸ்டோன் பிரிட்ஜு இன்னைக்கு. பயோட் சாவட்லால லாங் கண்டக்டர் ஃபஸ்ட் அப்ளிகேஷன். சைக்கிளோட்ரான், இது 2 3வது லெசன். மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம், மேக்ஸ்வெல் தொகையினும் வடிவம், அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் 5th லெசன். வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். அடுத்த மிரர் ஈக்குவேஷன், ஆடிச் சமன்பாடு, பக்கவாட்டு அந்த வருவியும் போடணும், லேட்டரல் மேக்னிஃபிகேஷனும் போடணும், சரிங்களா? அடுத்த லென்ஸ் மேக்கர்ஸ், சரிங்களா? யங்ஸ் டபுள் ஸ்லிட் பேண்ட்வித்தா, டேவிசன் ஜெர்மர் 8th லெசன். அடுத்தது யங்ஸ் டபுள் ஸ்லிட்டோட பட்டயகலம் 7வது லெசன். ஃபுல்வே ரெக்டிஃபயர், அரை அலை திருத்தி முழு அலை திருத்தி, இது 2லேருந்து ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஒரு டயக்ராம்லாம் போட்டு பாருங்கள். போர் nth ஆரம் வெலாசிட்டி, புக்கின் கொஸ்டின் 9ஆம் பாடம். போர் nth வெலாசிட்டி, nth ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இந்த உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்குறேன். 6 7 8 9 10 11 12 கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த செட்டில் 8 தான் கொடுப்பேன். பயப்படாதீங்க, உங்களுக்கு மொத்தமாக ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் கொடுப்பேன். படிச்சிங்கன்னா 12th ஸ்டாண்டர்டும் எழுதிடலாம், ஓகேவா? ஸோ எனிவே நான் பெருசாக பேசணும்னு நினைக்கல. நீங்கள் இது ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள், அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இதிலே நம்ம வந்து வீடியோ போடுவோம், சரிங்களா? நான் வீடியோ போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூட தான் வீடியோவே போடல. நீங்கள் ஏதாவது தியரி நான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக, ஏன்னா இது டாப் கொஸ்டின்ஸு, இதில் தான் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் எடுக்கிறேன், சரிங்களா? கெமிஸ்ட்ரிக்கும் இதே மாதிரி போடுவேன். ஸோ இதை நீங்கள் 2 வாரம் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஏதாவது நம்ம படிக்காமல் இருந்ததுக்கு கண்டிப்பாக படித்து முடிக்க முடியும், சரிங்களா? ஒரு 2.5 மணி நேரம் இருந்தால் படிச்சிடலாம். மேக்ஸு நான் கொடுத்துருக்க செட்டு இன்றைக்கே நிறைய பேர் முடிச்சு அனுப்பியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாயங்காலமே அதே மாதிரி ஃபிசிக்ஸு எப்போல்லாம் வரும் அப்படின்னா வீடியோ
ஃபிசிக்ஸ் வீடியோ நான் காலையிலே போட்டுடுறேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லைன்னு சொல்ல, காலையிலே போட ட்ரை பண்ணுறேன். மேக்ஸும் ஃபிசிக்ஸும் ரெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு காலையிலே நான் போட ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு சனிக்கிழமை காலையிலே வந்துடும், ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் வந்துடும். மண்டே நான் பார்க்குறேன், காலையில் போடுறேன். ஒரு டைம் ஒன்று வைக்கணும் இல்லையா, அதுக்கு தான். சப்போஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு எல்லோரும் அதிகமாக போனீங்கன்னா சொல்லுங்கள், நான் ஈவினிங் போடுறேன். காலையில் போடலாமா ஈவினிங் போடாமல் அதுவும் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் நான் இதை ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள். 7 நாளில் படித்து முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 70க்கு 55க்கு மேலே எடுக்க முடியும். நான் கேரண்டி கொடுக்குறேன். இது முடிச்சா ஏன் 60 கூட எடுக்கலாம், சொல்ல முடியாது. தேங்க்யூ.